இந்தியாவின் தலைசிறந்த தேசபக்தர்களுள் ஒருவர் தாதாபாய் நவ்ரோஜி. இவர் பம்பாயில் பிறந்தார். சிறுவராக இருக்கும்போதே தந்தை இறந்து விட்டதால் தாயின் பாதுகாப்பில் வளர்ந்தார். இவர் ஆசிரியராக பணியாற்றினார். ஊதியம் பெறாமல் கல்வி கற்பித்தார். அப்போது இந்திய மக்களின் நலன்களுக்கு தேவையான இயக்கங்களில் எல்லாம் இவர் கலந்து கொண்டார். இவருடைய முயற்சியாலேயே இந்தியாவின் முதலில் பெண்களுக்கான பள்ளி நிறுவப்பட்டது. 1855 லண்டனுக்கு சென்று இந்திய வாணிக நிலையம் என்ற ஒன்றை அங்கு தொடங்கினார். அது நஷ்டமடைந்தது. இவருடைய நாணயத்தை அறிந்த பலர் இவருக்கு கடன் கொடுத்து உதவ முன்வந்தனர். ஆனால் இவர் அதனை ஏற்க மறுத்துவிட்டார். தாதாபாய் 1881 இந்தியா திரும்பி இந்திய மக்களின் நலன்களை காப்பதற்காக அந்த சமயத்தில் தொடங்கப்பட்டிருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து பணியாற்றினார். இந்தியாவின் நிலையை பிரிட்டிஷ் மக்களுக்கு எடுத்துரைக்க 1883 இந்தியாவின் குரல் என்ற பத்திரிகையையும் தொடங்கினார். தாதாபாய் 1886 லண்டனுக்கு சென்று பிரிட்டிஷ் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். அதில் வெற்றி பெறவில்லை எனினும் 1893 நடந்த தேர்தலில் வெற்றி பெற்றார். பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் இவரேயாவார். 1906 கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தாதாபாய் தலைமை தாங்கினார். தள்ளாத வயதிலும் இவர் இந்திய சுதந்திரத்திற்காக போராடுவதை ஒருபோதும் நிறுத்தவில்லை. இவர் 1916 நோய்வாய்ப்பட்டு காலமானார்.